கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 109 30 கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். இரத்தத்திற்கீடானது மீட்பானால், இரக்கத்திற்கீடானது மன்னிப்பானால், ஆத்துமாவுக்கீடானது ஜாதிகளானால், துதித்தலுக்கீடானது தெய்வ ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. துதியின் வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் அறியாத வாலிப வயதில் ஜான் வெஸ்லி துதிக்கிறவர்களை கேலி செய்து கொண்டு வந்தார். தனது 21வது வயதில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை சுமை தூக்குகிறவனை சந்தித்தார். ஏழையாயிருந்த அந்த போர்ச்சர் கந்தல் வஸ்திரங்களை உடுத்தியிருந்தாலும், பசியோடு போராடினாலும் உற்சாகமாய் கர்த்தரை துதித்து கொண்டிருந்ததை ஜான் வெஸ்லி கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். உனக்கு துதிப்பதற்கு என்ன வேண்டி கிடக்கிறது என்றார். அந்த ஏழை உருக்கமாக, ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜீவன் அளித்திருக்கிறார், ஆயுசு அளித்திருக்கிறார், அவரை சேவிக்கும் இருதயத்தையும் நிறைவான சமாதானத்தையும் தந்திருக்கிறார், அவரில் எப்போதும் என் உள்ளம் களி கூறுகிறது, ஆகவே துதிக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் ஜான் வெஸ்லியின் மனதை உடைத்தது. கண்ணீரோடு தானும் துதிப்பதாக உறுதி பூண்டார். வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதித்தவர் 88 வயது முதிர்ந்தபோது சொன்னார், நான் இன்னும் துதிப்பேன், என் மூச்சு உள்ளவரை அவரை துதிப்பேன் என்றார். தேவ அன்பால் நிறைந்த தாவீது, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றார் மகிழ்ச்சியோடு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த சுமை தூக்குகிறவனை போன்று ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். நாம் துதிக்க துதிக்க கிருபை பெருகும். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம். நீங்க தந்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.